எல்லோருக்கும் வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் ரசம் பார்க்கலாம். இது உண்மையாகவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப இதையே செய்வீங்க நீங்கள். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இந்த டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் மல்லி, இது மூணையும் கொரன்னு அரைச்சி மிக்சியில் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அதே மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். இதில் மேலே உள்ள இந்த பகுதியை நீக்கிட்டு தக்காளியை நல்லா கையிலே நசுக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் புளி தண்ணி நான் வச்சுருக்கேன். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே புளி ஊற வச்சுருக்கேன். புளி எந்த அளவுக்கு எடுத்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சின்ன சைஸ், நம்ம லெமன் சைஸை விட குட்டி லெமன் சைஸ் இருக்கும்ல, அதை விட சின்ன சைஸ் தான் புளி எடுத்திருக்கேன். இந்த அளவு போதும். ஏன்னா தக்காளியோட டேஸ்ட்டு தான் இதில் அதிகமாக கொடுக்க போகிறோம். அதனால் புளி தண்ணி அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அரைச்ச விழுதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த புளி தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்துட்டு அதையும் இந்த தக்காளியையும் சேர்த்து ஒன்றா ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுட்டு நம்ம தாளிக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துக்கிட்டிங்களா. இங்கே நம்ம அரைச்ச விழுது, கொத்தமல்லி, என்கிட்ட கருவேப்பிலை இல்லை. நீங்கள் கருவேப்பிலை வேணுன்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே கருவேப்பிலை கிடைக்க கஷ்டம், அதனால் கருவேப்பிலை இல்லை என்கிட்ட. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சோன்னே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன். வெந்தயம் சேர்த்து பாருங்கள், உண்மையாகவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அந்த ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கும். லைட்டாக வெந்தயம் சேருங்க. இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்ச விழுதை இதில் கொட்டிக்கலாம். அரைச்ச விழுதை கொட்டிட்டு ரொம்ப கிளறணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக பெரட்டினோடனே அந்த 1 டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் நம்ம புளி தண்ணி, அதுக்கப்புறம் தக்காளி, அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, நான் இந்த 1.5 டீஸ்பூன் உப்பு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் கலந்து விட்டுட்டு, அப்புறம் அதுக்கு மேலே நான் கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். தூவிட்டு நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மாதிரி முறையாக வரும். முறையாக வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி முறையாக வந்தாலே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அது மேலே மூடி போட்டு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், முறையாக வந்துருச்சுல்ல. இப்போ மூடி போட்டுட்டோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டாச்சு. 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசத்தை நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரசம் எப்படி இருந்தது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.